மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது வேளாண்மை கல்லூரி கொடுத்தாங்க, அதோட ஐடி கல்லூரி கொடுத்தாங்க, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தாங்க. இப்படி நிறைய கல்லூரிய இந்த மாவட்ட மக்களுக்கு கொடுத்து, இந்த புதுக்கோட்டை மக்களுக்கு கொடுத்து கல்வியை உயர்த்தி பிடிச்சாங்க. ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தாங்க அம்மா. அம்மா வழியில வந்த அம்மாவுடைய அரசு புதுக்கோட்டையில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்க விதமாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து திறந்தோம். இன்றைக்கு தனியார் மருத்துவமனையில் எப்படி அறுவை சிகிச்சை மேற்கொள்றாங்களோ அதே போல தரமான மருத்துவ சிகிச்சையை இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டோம். அது மட்டுமல்ல, அறிவிச்சோர் திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார். கேட்டார், இங்கே பல் மருத்துவக் கல்லூரி வேணும் கேட்டார். அதையும் நான் கொடுத்தோம், பல் மருத்துவ. ஆக இந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கல்வியில சிறந்து விளங்குகிறது, தன்னிறைவை பெற்று விட்டது. இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மருத்துவமனை, வேளாண்மை கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி அதிகமான கல்லூரியை திறந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.